இது பிரஸ்டீஜின் ஆல் ரவுண்டர். குடும்பத்தை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜ் எப்படி வேணாம்னு சொல்லுவாங்க. சார்லாம் இருந்துமா அவனை ஒண்ணும் பண்ண முடியல. சங்கர், பண்ண முடியாமலாம் ஒண்ணும் இல்ல. நேரடியா இறங்கி செய்யறதுல சில சிக்கல் இருக்கு. அக்காவா அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அக்கா தான் நீலாம்பரின்னு அவனுக்கு தெரியாது. அதனாலதான் அர்ஜுன நேரடியா எங்களால எதுவும் செய்ய முடியாம போச்சு. அதான் அவன் உன் கிராமத்துக்கு வரத யூஸ் பண்ணிக்கலாமேன்னு உன்னை கூப்பிட்டுருக்கோம். உன் ஊருக்கு வர்ற அவன் திரும்ப சென்னைக்கு வரவே கூடாது. அங்கேயே அவன் கதையை முடிச்சிடணும். முடியுமா உன்னால? உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் மேடம். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அது உங்களாலையும் சசிசாராலையும் தான். அர்ஜுன் சென்னைக்கு திரும்பி வரமாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. நல்லது. ஆனா ஒரு விஷயம், அவன் ரொம்ப புத்திசாலி. அவனை சாதாரணமா எடை போட்டுறாத. அவன் சாவ சாமர்த்தியமா தான் செய்யணும். அது கொலைன்னு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. வராது மேடம், வராது. உங்களுக்கு அவன் பழக்கம்னு சொன்னீங்கல்ல, இப்பவே மலர் வளையத்தை ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. போய் அவன் பாடியை பார்த்து வச்சுட்டு வரலாம். முடிச்சுட்டு வந்து உங்க 2 பேரையும் பாக்குறேன் மேடம். வரேன் மேடம், வரேன் சார். என்னது, ரூம் இருட்டா இருக்கு. லைட் கூட போடாம குலோப் ஜாமுன் எங்க போயிட்டா? ஓய் வைஃபி. சசாரி சனி சனி சசசா சசாரி சனி சனி சக க க க க மகரி ரே 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 பக பகரி கரி ரே. அம்மம்மா என்னான்னு தெரியல ஆகாயம், பூலோகம் புரியல பொண்ணுன்னா நீதானே உலகுல உன் கண்ணில் பார்த்தேனே கடவுள. கல்கண்டா நீ பேசும் அழகுல கள்ளிப்பூ முள் நீக்கம் நொடியில சில்வண்டோ உன்னோட நடலில தேனுண்ண தவம் கிடக்கு உசிரில. ஒரு வழியில கோடி விளக்க கொளுத்துற உன்னை யாரு ஜெயிக்க? மலருவிய போல நீயும் பாசம் காட்டுதே. இந்த போட்டோ எப்படி கிடைச்சது? ஓய் குல்ஃபி, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொன்னியே, அது இதுவா ரோஜா? ஓ, இப்ப நீ சிலையா இருக்கல்ல, அதனால பேச மாட்டல்ல. இது நல்லா இருக்கே. ஏ அர்ஜுன், இன்னைக்கு நீ நரி முகத்துல முடிச்சிருக்க. நீ மலை கோயில் சேரையில குவியாதோ கை விரது, உன்னை காவல் காக்கணும் ஆதி தமிழ். அம்மம்மா என்னான்னு தெரியல ஆகாயம், பூலோகம் புரியல பொண்ணுன்னா நீதான உலகுல உன் கண்ணில் பார்த்தேனே கடவுள. பேசுமழகுல கல்லிப்போ எங்கும் நொடியில சில்வண்டோ உன்னோட நடலில தேனுண்ண தவம் கிடக்கு உசிரில. என்ன குல்ஃபி, நீ சொன்ன சர்ப்ரைஸ் இதுதானா? இது இன்ஸ்டன்ட் சர்ப்ரைஸ். அது லாங் டைமா நம்ம லைஃப்ல மெமரபிளா இருக்கும். ஆனா நீ சொல்ல மாட்டல்ல? சொல்ல மாட்டேன். சோ நீ சொல்லவே மாட்ட. சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். இந்த போட்டோஸ்லாம் எப்படி எங்கிருந்து கலெக்ட் பண்ண? உங்களுக்கு தெரிஞ்சு எடுத்தது, தெரியாம எடுத்தது, நான் ரசிச்சதுன்னு இன்னும் என்கிட்ட கலெக்ஷன் நிறைய இருக்கு சார். இது சும்மா ட்ரெய்லர் தான். ஏ வைஃபி,
இன்னைக்கு இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன சொல்லுங்க என் செல்ல பொண்டாட்டி. ஆம். என் செல்ல புருஷனை சிறந்த சமூக சேவகன்னு பெரியவங்க எல்லாம் கிராமத்துல செலக்ட் பண்ணி மரியாதை கொடுக்க போறாங்கல்ல, அந்த சந்தோஷத்தை கொண்டாடதான் இந்த குட்டி ஏற்பாடு. ஏற்பாடெல்லாம் ஓகே, எப்படி கொண்டாட போறோம்? அத மறந்துட்டேன் பாருங்க. கேக் வாங்கி வச்சிருக்கேன், போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அதை வெட்டி கொண்டாடலாம். என்ன சார்? கேக். அத வெட்டி மட்டுமா கொண்டாடணும்? வேற எப்படி கொண்டாடுறதுன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதே. அது தெரியாத உன் கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது. நான் போறேன்டி. எங்க? நான் ஹால்ல போய் படுத்துக்கிறேன். குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு அப்பா அம்மா பாட்டி எல்லாம் அலையறாங்கல்ல, ஏன் குழந்தை பொறுக்கலன்னு அவங்களுக்கும் தெரியட்டும். குட் நைட். ஸ்டாச்சு. யாரு கிட்ட? என்ன விட்டுட்டு நீங்க போயிடுவீங்களா? நாங்க உங்களை விட்டுருவோமா? பொண்டாட்டிக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னா கோவப்படக்கூடாது, குணமா பக்குவமா சொல்லி கொடுக்கணும். இப்படி பிரதாப் மாமா கோச்சுக்கிட்டு அப்படியே ஹாலுக்கு போயிருந்தா எனக்கு ஒரு அர்ஜுன் சார் கிடைச்சிருப்பாரா? இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். என்னால முடியலடி, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரிலீஸ். தேங்க் யூ ரோஜா, தேங்க் யூ ரோஜா, தேங்க் யூ. எதுக்கு சார்? எதுக்கா? இந்த சந்தோஷமான ராத்திரியை எனக்கு கொடுத்ததுக்கு. பாட்டி உங்களை கௌரவப்படுத்த போறாங்கன்னு சொன்ன உடனே நான் பட்ட சந்தோஷத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். உங்களை நான் இன்னும் சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷமா வச்சுக்கணும். அதுல தான் சார் என் சந்தோஷமே இருக்கு. I'm waiting. கொண்டாங்கம்மா, குடுமா. இந்தாங்க ஐயா. இந்தாங்க பூசாரி. அம்மனுக்கு அலங்காரம் நல்லா இருக்குல்ல? அம்மா, தாயே, பராசக்தி தாயே, நல்லா காப்பாத்து தாயே. எந்த குறையும் இல்லாம எல்லாரையும் காப்பாத்து தாயே. ஏண்ணே, அன்னபூர்ணியம்மா எங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு போன் போட்டு கேட்டு பாருங்கண்ணே. ஏப்பா, ஊரை நெருங்கிட்டோம், இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவோம்னு சொல்லிட்டாங்கப்பா. சும்மா சும்மா போனை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதுப்பா. வந்துருவாங்கப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இரு. சரிண்ணே. சங்கர், ஊருக்கு வர அன்னபூர்ணி குடும்பத்தை வரவேற்க ஊரே முல்லைவனத்தம்மன் கோவில்ல கூடி நிக்குது. நீ என்ன பண்ண போற? ஊருக்குள்ள வரவிடாம வழியிலேயே மடக்கி அப்படியே அவங்கள விரட்டி விட்டலாமா? இங்க பாருங்கப்பா, அன்னபூர்ணியம்மா குடும்பம் நம்ம ஊருக்கு வந்து திரும்பி போற வரைக்கும் அவங்களுக்கு சின்னதா கூட ஒரு குறை வந்துடாத மாதிரி நம்ம நல்லா பாத்துக்கணும். அண்ணே, அதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அன்னபூர்ணியம்மா நம்ம ஊருக்கும் கோயிலுக்கும் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க. அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஆமையா, நம்ம ஊருக்கு அன்னபூர்ணியம்மா எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு திரும்ப மரியாதை செய்ய இந்த வருஷம் தான் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
அவங்க பேரன் அர்ஜுனுக்கு கோயில் சார்பா முதல் மரியாதையும் பரிவட்டமும் தான் அவங்களுக்கு திரும்ப செலுத்துற நம்மளோட நன்றி கடன். அட ஆமணே ஆமணே கரெக்டா சொன்னீங்க. பரிவட்டம் கட்டுறதுக்கு ஊர்ல ஆளே இல்லையா? நீ இந்த ஊருக்கு எவ்வளவு செஞ்சிருப்ப? இந்த ஊர்ல உள்ள உன்னை விட்டுட்டு சென்னையில இருக்கிற எவனோ ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சு பரிவட்டம் கட்டுவானுங்களாம். அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நம்மள என்ன சொம்பைங்கன்னு நினைச்சிட்டானுங்களா? சங்கர், இந்த விஷயத்தை சும்மா விட்டுறவே கூடாது. பரிவட்டத்தையும் முதல் மரியாதையும் வெளியூருக்காரனுக்கு விட்டு கொடுக்கவே கூடாது. ஆமா, அன்னபூர்ணி குடும்பத்தை ஊருக்குள்ளேயே நுழைய விடாம அங்கேயே விரட்டி அடிச்சிடலாம். வாங்கடா வாங்கடா போலாம். ஏய், விரட்டி அடிக்க எனக்கு தெரியாதா? அந்த அன்னபூர்ணி குடும்பம் பரிவட்டம் கட்டிக்க போற அந்த அர்ஜுன்னு எல்லாரும் ஊருக்கு வரணும். அவனை வச்சுதான்டா என் பெருமையை இந்த ஊர்ல நிலநாட்ட போறேன். வரட்டும்டா, வந்ததுக்கு அப்புறம் இருக்கு. சொல்லு குரு. அன்னபூர்ணி குடும்பம் ஊருக்குள்ள வந்துட்டாங்க சங்கர். வந்துட்டாங்களா? அந்த சந்தோஷ செய்திக்காக தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அங்கேயே வெயிட் பண்ணு, நாங்க இப்ப 5 நிமிஷத்துல வரோம். ஏய், அன்னபூர்ணி குடும்பம் ஊருக்குள்ள வந்துட்டாங்களாம், வாங்கடா. அப்பா, இந்த ஊரை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பிறந்து வளர்ந்த ஊராச்சே, அதை மறுபடியும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே மனசு துடிக்குது. 20 வயசு கம்மியான மாதிரி இருக்கு. பாத்து பாட்டி, நல்லா டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மனசு வெளியே விழுந்துற போது. டேய் டேய் டேய், இந்த நக்கல் எல்லாம் வேண்டாம். உன்னை அந்த மகா கேஸ்ல உள்ளேயே கொஞ்ச நாள் வச்சிருந்துருக்கணும். என் பேரன் புண்ணியம் கட்டிட்டான். உன்னை காப்பாத்துனது தப்பா போச்சு. பாட்டி இல்ல பாட்டி, மனசு துள்ளி குதிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் சேஃப்டிக்காக சொன்னேன். நல்லா சொன்ன, போதும் நிறுத்திக்க. நம்ம கூடவே மாமா, அஸ்வின், பூஜா, அம்மா எல்லாரும் வந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். தெரியும் ரோஜா, பாரு உன் மாமனார் கிட்ட எவ்வளவு சொன்னேன்னு தெரியுமா? எப்படியாவது வந்துருங்கன்னு. ரொம்ப முக்கியமான மீட்டிங்கா மும்பைல. அதுக்கு அஸ்வினும் வரணும்னு சொல்லி அவனையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அஸ்வின் வரலன்னு சொல்லி பூஜாவும் வரல. ஆனா நீ கவலைப்படாத, இது பாரு செண்பகம் கண்டிப்பா உன் அப்பாவோட வந்துருவாங்க. அதான் பரிவட்டம் கட்டும் போது அவங்க எல்லாம் வந்துடுறாங்கல்ல. ஆமா, அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட்டுறாதீங்க. சந்தோஷமா கொண்டாடுங்க. நம்ம ஊருக்கு வந்திருக்கோம்ல. சூப்பர் சூப்பர் பாட்டி. ஆமா, கரெக்டா சொன்னீங்க பாட்டி. யாருமே நிகழ்காலத்தை பத்தி யோசிக்கிறதே இல்ல. இந்த இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைச்சு பேசி 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 நிகழ்காலத்தை கோட்டை விட்டுறாங்க. நாம நிகழ்காலத்தை என்ஜாய் பண்ணுவோம் பாட்டி. அப்படிலாம் அவங்கள என்ஜாய் பண்ண விடக்கூடாது அனு. ஆமானு, ஏற்கனவே ரோஜாவை கையில பிடிக்க முடியாது. இதுல அவ புருஷனுக்கு பரிவட்டம் வர கட்ட போறாங்க. பரிவட்டம் கட்டி முதல் மரியாதைலாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்க. உண்மைதான். இங்க பாரு, உன்னை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு கலாட்டா பண்ணாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் இதே ஊர்ல நம்ம இதே மாதிரி கதற வைக்க போறோம். அவங்க செய்யற ஒவ்வொன்னையும் நான் அவ்வளோ ஈஸியா மறக்க மாட்டேன். சோ ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. ஒவ்வொன்னா திருப்பி கொடுப்பேன். வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க தம்பி. வணக்கம். வணக்கம் பெரியம்மா. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம். வணக்கம். என் மருமக கல்பனாவை உங்களுக்கு தெரியும்? நல்லா தெரியும்மா. இவ என் பேத்தி ரோஜா. இந்த புள்ள பேர் சாண்டி. எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். எங்க குடும்பத்துல ஒருத்தன்னே சொல்லலாம். அம்மா, அந்த பொண்ணு யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையம்மா. சொல்ற மாதிரி ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. நம்ம கையில 6வது விரல் இருந்தா அதனால எந்த பலனும் இல்லைல்ல.
அந்த மாதிரி தான் இந்த குடும்பத்துல வந்து ஒட்டிக்கிச்சு, அவ்வளவுதான். ஏய் கிழவி, இரு, நீ தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட்டுறேன். இப்படிலாம் நினைக்கிறதுனாலதான் அவங்க மனசுல இடம் பிடிக்க முடியல. நல்லத நினைங்க, அவங்க மனசுலயும் நல்ல இடத்த பிடிக்கலாம். முதல்ல ஒன்ன கொல்லணும்டா. அதுவும் கஷ்டம். இவன் தான் நீங்க பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை கொடுக்க போற என் பேரன் அர்ஜுன் பிரதாப். தெரியாமையா முதல் மரியாதை செய்ய இந்த முறை தம்பியை தேர்ந்தெடுத்திருக்கோம் நாங்க. ஒரு சின்ன விண்ணப்பம், எப்பவாவது வர்றீங்க போறீங்க, வருஷா வருஷம் நடக்கிற கோவில் திருவிழாவில் தவறாம எல்லாரும் வந்து கலந்துக்கணும். அப்போதான் ஊருக்கும் உங்களுக்குமான உறவு விட்டு போகாம இருக்கும், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கும் வரணும்னு ஆசைதான். ஆனா எல்லாரும் ஒவ்வொரு திசையில அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்ப பாருங்க, என் வீட்டுக்காரரும் என் 2வது பையனும் அவன் பொண்டாட்டியும் வரவே முடியல. ஐயா, இது திடீர்னு நடந்த ப்ரோக்ராம்ல, அதான் கொஞ்சம் சிக்கலா ஆயிடுச்சு. ஆக்சுவலா நானே வர முடியாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த தடவை விட்டுருங்க, இனி ஒவ்வொரு வருஷமும் நாங்க இங்க இருப்போம். இந்த சந்தோஷத்தை நாங்க மிஸ் பண்ண விரும்பல. சரி வாங்க போலாம். நீங்க வந்து பூஜை பண்ணலாம்னு இருந்தோம், அம்மன் காத்திருக்கு. கடவுளே, என்ன பூசாரியா இப்படி சொல்லிட்டீங்க? அம்மனுக்கு நீங்க பூஜை பண்ணிட வேண்டியது தானே? ஐயோ, சாமி வந்து எங்களுக்காக எல்லாம் காத்துட்டு இருக்க கூடாது. நாம வேணா எத்தனை நாள் வேணாலும் சாமிக்காக காத்துட்டு இருக்கலாம். வாங்கத்த போலாம். வா 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 போலாம் வா. ஆமா ஆமா, போங்க பூசாரி. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க 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 வாங்க. மா தாயே, வாங்க பூஜை ஆரம்பிச்சிடுமா? ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. சாண்டி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க ப்ரோ, என்ன பண்ணணும்? குல்ஃபி. ஏய், அதான் உன் அக்கா எனக்காக ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கன்னு சொல்றா. கேட்டா சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. இங்க எப்படியாவது ஏதாவது ஒரு கட்டத்துல அந்த சர்ப்ரைஸ பத்தி நினைக்காம அவ இருக்க மாட்டா. அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும், அதானே? அதே அதேதான். சும்மா நச்சுன்னு பாயிண்ட புடிச்சிட்ட, அதே மாதிரி அவ மனசுல இருக்கிறதையும் கரெக்டா புடிச்சு அசத்திர. ஓகே ப்ரோ, அசத்திரலாம். ஓகே. தாயே, அர்ஜுன் சார் பிறந்த நாளுக்கு உன் சன்னிதானத்துக்கு அழைச்சிட்டு வந்து பூஜை பண்ணி அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவரை என்ன சொல்லி எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நீயே ஒரு வழி பண்ணி அவரை உன் சன்னிதானத்துக்கு கூட்டிட்டு வந்துட்ட. ரொம்ப நன்றி தாயே. அதான் உங்க சர்ப்ரைஸா? ஆஹா, சாண்டி ரோஜா மனசுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கே. எனக்கா சர்ப்ரைஸ் வச்சிருக்க, அத சாண்டி கண்டுபிடிச்சிட்டான். அத தெரிஞ்சுக்கிட்டு உன் சர்ப்ரைஸ நான் உடைக்கிறேன். சார், என்ன பார்த்து கும்பிட்டதெல்லாம் போதும், சாமியை பாருங்க.
அவங்களுக்கு காட்டுங்க. அன்னபூர்ணி அம்மா, நீங்க தங்கறதுக்கு உங்க பூர்வீக வீட்டையே ரெடி பண்ணி வச்சிட்டோம்மா. 3 நாள் திருவிழா ஏற்பாடு பண்ணிருக்கோம். 3வது நாள் பரிவட்டம். நாளும் ரொம்ப விசேஷமா இருக்குமா? அர்ஜுன் தம்பி, உங்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செஞ்சு கௌரவப்படுத்துறதுல உண்மையிலேயே நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். அப்படியே ஊரையும் பட்டையும் போட்டு எழுதி கொடுத்துருங்க. ஊரு மொத்தமும் அவங்களுக்கு அடிமையா வேலை செஞ்சே போய் சேர்ந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.